ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டீஸுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புட்டிங் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட்டை வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள்: சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ், பிரிட்டானியா பிஸ்கட், பால், கொஞ்சமாக பாதாம். ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாலினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொறுமையாக நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பால் இப்போ பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம பிஸ்கட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பிரிட்டானியா பிஸ்கட்ஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் மில்க் பிக்கீஸ் கூட எடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஒரு 8 பிஸ்கட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பிஸ்கெட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10-15 பாதாம் சேர்த்துக்குங்க. பாதாமை ஊற விட வேணாம், டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கப்புலன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்புக்கு கூடுதலாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அதாவது ஒரு கப்பு அளவுக்கு இந்த பவுடர் வர மாதிரி பார்த்துக்குங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்குங்க. இப்போ பால் நல்லா காய்ஞ்சிடுச்சு. இந்த வெண்ணிலா எசன்ஸை அது கூட சேர்த்துக்கலாம். கவனமாக சேர்த்துக்குங்க. சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க. எசன்ஸ் நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிஸ்கெட் பவுடரை சேர்த்துக்கலாம். பிஸ்கெட் பவுடர் சேர்க்குறப்ப ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ பவுடரை சேர்த்தாச்சு. மறுபடியும் நல்லா கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கட்டி எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் ஆகியிருக்கணும். எந்த இடத்துலையும் கட்டிகள் இருக்கவே கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருந்தா போதும். நல்லா திக்காகிடும். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா திக்காகிருக்கு. இப்போ இது கூட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்குங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்க மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மிக்சரை காஞ்சிக்கிட்டு இருக்க பால் கூட சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கிட்டோம். அது கூட பிஸ்கட்ஸ் தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ கடைசியாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா திக்காயிடும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த பிறகு பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்ச பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்றடியில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறணுங்க. ஆறின பிறகு நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த பவுலில் தான் நான் மாற்ற போகிறேன். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 8-10 பிஸ்கெட் எடுத்திருப்பேன். அவ்வளோதாங்க. இவ்வளோ ஒரு கப் அளவுக்கு எனக்கு புட்டிங் பார்த்திங்கன்னா கிடச்சிது. இப்போ ஃபைனலாக கார்னிஷ்காக கொஞ்சமாக பாதாமை மேலே தூவிக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சு எடுத்துருக்கிறேன். ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சு நல்லா செட்டான பிறகு வெளியில் இடுங்க. அப்போ தான் புட்டிங் அழகாக நீட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ புட்டிங்கை தட்டில் வச்சு கவிழ்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக அழகாக நீட்டாக நம்ம எந்த பவுலில் ஊற்றணுமோ அந்த பவுல் ஷேப்புக்கு அழகாக புட்டிங் கிடச்சிருச்சு. சூப்பரான பிஸ்கெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம வேண்டிய ஷேப்புக்கு கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.